வணக்கம். மாலை முறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதா இன்று மக்களவையில் தாக்கல். தேர்வு முறைகேடுகளுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படுவதுடன் விரைவு நீதிமன்றங்கள் அமைத்தல், விரைவான விசாரணை உள்ளிட்ட புதிய அம்சங்கள் நடைபெறும் என தகவல். தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலேகனி தலைமையில் உயர்மட்ட குழு அமைப்பு. நீட் உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தாள் கசிந்த நிலையில் பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடிய யாரும் தப்ப முடியாது. நாடாளுமன்றத்தில் நாளை பொதுத் தேர்வுகள் சீர்திருத்த மசோதா தாக்கலாகும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். மத்திய கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பேற்றார் பிரகலாத் ஜோஷி. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த நிலையில் பணிவுடனும் ஆழ்ந்த கடமை உணர்வுடனும் இப்பொறுப்பை ஏற்பதாக பேச்சு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. சென்னையில் நடைபெறும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாமில் பங்கேற்க உள்ளதாக கே.சி. வேணுகோபால் தகவல். இரண்டாயிரத்து 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பிறகு நீட் தேர்வுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் மரிய வில்சன் நம்பிக்கை. தேர்வில் தோல்வியடைந்தால் தற்கொலைதான் தீர்வு என்ற எண்ணத்தை மாணவர்கள் முற்றிலும் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எப்படி தமிழ்நாட்டில் 2026 ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சோ அதே மாதிரி இந்த நீட்டுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் 2029 லோக்சபா எலெக்ஷன்ல நம்ம தலைவர் மூலமாக அதை சாதிக்கக்கூடிய எல்லா பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. அது ஹோல் இந்தியாவும் பார்க்க போகுது. அப்ப கம்ப்ளீட்டா இந்த நீட் அபாலிஷ் ஆயிடும். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழல் பட்டியலை தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. இன்னும் 6 மாதம்தான் என அரசை விமர்சிப்பவர்கள் எதிர்காலத்தில் எங்கு இருப்பார்கள் என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் விமர்சனம். வரப்போற சட்டமன்றத்துல செஷன்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, ஒரு தனியா ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைல தாக்கல் பண்றோம். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்க தலைவரே அந்த நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன நடிக்கிறீங்க? பட்ஜெட்டில் 100% மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் இடம்பெறும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதி. கடவுளின் அருளால் வரவிருக்கும் பட்ஜெட் சிறப்பாக இருக்கும் எனவும் கருத்து. இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா டிவிக்கோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? கடவுள் அருளால எல்லாமே நல்லா நடக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், நல்லதே நடக்கும். சார், பொதுமக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இந்த பட்ஜெட் இருக்கும். 100% கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் உரிய வாய்ப்பும் பொறுப்பும் கிடைக்கும் என அமைச்சர் ஆனந்த் உறுதி. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஒரு காலத்திலும் தவறு செய்ய மாட்டோம் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதாக பேச்சு. முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து எங்களுக்கு எல்லாம் வாக்களித்தார்கள். நாங்கள் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டோம். நானோ, அமைச்சர் பெருமக்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நாங்கள் யாரும் தவறு செய்ய மாட்டோம்.
விதிமுறைகளை மீறி செயல்படும் பட்டாசு ஆலை மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். விதிமுறைகளை மீறி இருக்கின்ற எந்த பட்டாசு தொழிற்சாலைகள் இருந்தாலும் அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டுதான் வருகிறது அரசு. ஒரு இடத்திலே நடவடிக்கை மேற்கொள்கிற போது மற்றொரு இடத்திலே ஒரு குடோனிலே சென்று இதற்கு அனுமதி இல்லை என்றவுடன் மற்றொரு இடத்திலே தற்காலிகமாக வைத்து வேகமாக லாபத்தை ஈட்டுவதற்காக சில பேர் முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். அதையும் தடுக்கப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் இருக்கும் வரை மேகதாதுவில் கர்நாடக அரசால் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் திட்டமிட்டார். ஆளுகிற வரை மேகல அணையில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க இயலாது. அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயன்றாலும் மத்திய அரசு அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. மேகதாது அணையை கட்டவிடாமல் தடுக்க பிரதமர் மோடியிடம் அன்புமணி கோரிக்கை வைப்பாரா என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் பிரதமருடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். திரு அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் இதே பிரதமர்கிட்ட போய் சொன்னார்னா போதும், நீங்க மேகதாது கட்ட விடாம இருக்கணும், உங்கள்கிட்ட அப்ரூவல் வரும்போது கட்ட விடாம இருக்கணும், அதை சொல்ல தயாரா இருக்காரா அண்ணன் அன்புமணி? மனநல உடல்நல பாதிப்பிலிருந்து பாதுகாக்க சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த இந்தியாவிலும் தடை விதிக்க வேண்டும். பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை பின்பற்றி சட்டத்தை நிறைவேற்ற அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமையும். அருப்புக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் KKSSR பேச்சு. ஆளுங்கட்சியாக வரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விரைவில் அதுக்கு ஒரு மாறுதல் வரும். அந்த மாறுதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாறுதல் வருகிற நேரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வரும், நம்முடைய ஆட்சி வரும். நீட் தேர்வுக்கு எதிராக சென்னை எழும்பூர் லங் சாலையில் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் பேரணி. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம். இழக்க மாட்டோம் இனி ஒரு அனிதாவை இழக்க மாட்டோம் ஒழித்திடுவோம் நீ தேர்வை ஒழித்திடுவோம் பாசிச அரசு பாஜக அரசு தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. கடந்த 23ஆம் தேதியுடன் விண்ணப்ப காலம் முடிந்த நிலையில் இன்று மாலை 5 மணி வரை நீட்டித்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. தமிழகத்தில் மதுரை, சென்னை, நுங்கம்பாக்கம், திருச்சி, நாகை, ஈரோடு உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் சேமிக்க உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. நாம் சேமிக்கும் தண்ணீர் வரும் சந்ததியினரின் மிகப்பெரிய மூலதனமாக அமையும் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு.
2028ஆம் ஆண்டில் நடைபெறும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவது இல்லை என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. வயது முதிர்வு காரணமாக முன்பை போல அதே உற்சாகத்துடன் தொடர்ந்து பணியாற்றுவது இனி சாத்தியமில்லை எனவும் விளக்கம். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. தென் சீன பகுதியில் வசிக்கும் மக்களை கலங்கடித்த சக்தி வாய்ந்த சூறாவளி. பலத்த சூறாவளி காற்றில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்குமிங்கும் மக்கள் தலை தெறிக்க ஓடிய காட்சிகள் இணையத்தில் வைரல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 35 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி தொடரையும் முழுமையாக கைப்பற்றி அசத்தல். ராயன் திரைப்படத்துக்கு தேசிய விருது தானாக கிடைத்தது. தட்டிவிடாமல் என்னை தட்டி கொடுங்கள். ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைத்தது தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் நடிகர் தனுஷ் விளக்கம். சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் கோலாகலமாக நடைபெற்ற தி மெட்ராஸ் கோச்சர் ஃபேஷன் வீக். விதவிதமாக ஆடைகளில் பெண்கள் ஒய்யார நடை.